விநேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரு அதிசாரம் மற்றும் வக்ரகதி பலன்கள். குரு பற்றி பார்த்தீங்கன்னா, குரு தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் மிகவும் அதிகமான சுபத்துவம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறது ஜோதிட சாஸ்திரம். எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்திற்கு உண்டான அதாவது பாவகத்துக்கு உண்டானதையும் காரகத்துக்கு உண்டானதையும் அதிபடுத்தி செய்வார் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதிபடுத்தி செய்வார்னா நல்லபடியாக செய்வார். அதாவது மறைந்த இடங்களை அவர் பார்த்தாலும் நல்ல ஒரு ஏற்றத்தை கூட அதன் மூலியமாக வரக்கூடிய லாபங்களையும் அதன் மூலியமாக வரக்கூடிய நன்மைகளையும் மட்டுமே அவர் செய்வார். குருவை பொறுத்தவரையிலும் நன்மைகளை மட்டுமே செய்வார். சரி, குருவிற்கு பார்த்தேனால் எல்லா கிரகங்களுக்கும் சமசப்தம பார்வைகள் இருக்குது. ஆனால் குருவுக்கு பார்த்தேன்னா அதை விட அதிகமாக 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் இருக்குது. அதாவது ஸ்பெஷல்னு சொல்லக்கூடியது அதிகமாக பார்க்கக்கூடிய குருவினுடைய பார்வை 5, 7, 9 அப்படின்னு 3 இடத்துல உழருது. இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். 5ஆம் இடம் அப்படின்னு சொன்னோமே, ஆனால் எந்த ஒரு அதாவது ராசிக்கோ எந்த ஒரு லக்னத்திற்கும் பார்த்தாலேயானால் அந்த 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை குரு பார்த்தால் அந்த குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஏற்றம், குழந்தை பிராப்தி நல்லபடியாக இருக்கும், சந்ததிகள் வளரக்கூடிய வாய்ப்பு உண்டு, புகழ் அந்தஸ்து கௌரவம் வரும், அதிகமான படிப்புகள் படிக்கக்கூடிய வாய்ப்பு, மேல் படிப்புகள்லாம் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சப்தமத்தை குரு பார்க்குறார் அப்படின்னும் பொழுது 7ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தாலேயானால் திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். நல்ல திருமணங்கள் பெற்றோர்களின் சம்மதத்தின் மூலியமாக நிச்சயிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். அது தவிர உங்களுடைய பார்ட்னர்ஷிப் கன்சர்ன், அது தவிர வியாபாரங்கள் நல்லபடியாக பெருகும். ஏன்னா குருவை பொறுத்தவரையிலும் காரகத்துவம்னு சொல்லக்கூடியது குரு புத்திர காரகன்னு சொல்கிறாங்க. அதை தவிர தன காரகன்னு சொல்கிறாங்க. அதனால் தொழில் முன்னேற்றம் வேணும் அப்படின்னா தொழில் ஸ்தானத்தையும் குரு பார்க்கணும். அதாவது 10ஆம் இடத்துல குரு பார்வை இருந்ததுன்னா பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அது தவிர 7ஆம் இடத்துல குரு 7ஆம் இடத்தை பார்த்தாலோ அது 7ஆம் இடத்தில் இருந்தாலோ கண்டிப்பாக உங்களுக்கு அதாவது கூட்டு தொழிலில் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, இந்த குருவுக்கு 9ஆம் பார்வை என்ன செய்யும்? குருவுக்கு 9ஆம் பார்வையின் மூலியமாக பார்த்தோம்னா வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம், வெளிநாட்டிலிருந்து அதீதமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகம், இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகமாக உண்டு. குரு 11ஆம் வீட்டையே பார்க்கக்கூடிய நிலைமை வந்ததே. ஆனால் அதாவது அவர் 11ஆம் வீட்டை பார்க்குறார் அப்படின்னா அதீதமான லாபத்தை திடீரென்று கொடுக்கக்கூடிய, ஏன்னா லாபஸ்தானத்தை தன காரகனே பார்க்கறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். பொதுவாகவே குரு அப்படின்னு எடுத்தோமே ஆனால் அவர் அதீத சுவர், மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். அவர் நல்ல அதாவது ராசியிலேயோ லக்னத்திலேயோ ராசியிலேயோ இருந்தாரே ஆனால் நேர்மையான வழிகள் மூலியமாக சம்பாத்தியத்தை பெறுப்பார். அதை தவிர அந்த ஜாதகருக்கு பார்த்தாலேயானால் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும், தீர்க்கமான சிந்தனைகள் அமையும், ஏற்றமான விஷயங்களை மட்டும் செய்வார். அவர் போனாலே அவருக்கு பெரிய மரியாதையும் இது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சரி, இந்த குரு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறார்? இப்போ அதிசாரம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக சாரம் என்றால் அதாவது வேகமாக செல்லக்கூடியது என்று அர்த்தம். இது புவியீர்ப்பு விசையை விட்டு சற்று தள்ளி போகக்கூடிய அளவில் இருக்கும் பொழுது அது வேகமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது சூரிய மண்டலத்தில் சுற்றி கொண்டிருக்கும் எல்லா கிரகங்களும் ஒரு சூரியனுக்கு ஒரு 4வது அதாவது அந்த எந்த கிரகமோ அந்த கிரகத்துக்கு 4, 5 அந்த மாதிரியான இடத்தில் சூரியன் போகும்பொழுது அது அதிசாரமாகவும் உடனடியாக வக்ரகதி அடைந்தும் திருப்பியும் ரெகுலரைஸ் பண்ணி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்போ பார்த்தோம்னா குருவுக்கு 4ஆம் இடத்துல புரட்டாசி மாதத்தில் இந்த அதிசாரம் ஆரம்பிக்கிறது. அதிவேகமாக செல்லக்கூடிய நேரமாக இருக்கும். அதற்கு பிறகு ஒரே மாதத்தில் அதாவது பார்த்தோம்னா 18/11/2025 அப்போ பார்த்தேனால் குரு அதிசாரமான குரு புரட்டாசி 4 அதாவது புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் இருந்த குரு வக்ரகதி அடைய ஆரம்பிப்பார். ஏன்னா 5ஆம் இடத்துல சூரியன் வரும்போது குருவுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் வர ஆரம்பிக்கும். அதற்கு பிறகு பார்த்தேனால் 4ஆம் இடத்துலேருந்து அதாவது 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு சூரியன் ஒன்றுன்னா மூவ் ஆன உடனே வக்ரகதியிலிருந்து கிட்டத்தட்ட 17/3/2026 அன்னைக்கு அவர் வக்கர நிவர்த்தியம் அடைகிறார். அதற்கு அப்புறம்
ரெகுலராக போகிற மாதிரி அவர் வந்து தன்னுடைய சாரத்தை மாற்றிக்கொண்டு அதற்கு பிறகு அவர் வந்து குருவினுடைய அதாவது அடுத்த ராசிக்கு வருட கிரகமான குரு ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு பெயர்வார். அது வந்து மே மாதத்தில் வருது. இப்போது அதிசாரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம், அதாவது 8/10/2025 18/11/2025 வரலும் அதிசாரமாக 18/11 பார்த்தேலையானால் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் வக்ரகதியாகி அதற்கப்புறம் மிதுன ராசிக்கு போகிறார். மிதுன ராசிக்கு புனர்பூசம் 3ஆம் பாதத்துக்கு 21/12/2025 போகிறார். அதற்கு பிறகு புனர்பூசம் 2 புனர்பூசம் 1 இது எல்லாமே மிதுன ராசியில் தான் இருக்குது. அதற்கு பிறகு வக்ர நிவர்த்தியாரர் எப்போன்னா 17/3/2026. இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா குரு அதிவேகமாக செல்றதுனால நிறைய மாறுதல்களை எல்லா ராசிக்கும் ஏற்படுத்துவார். ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு சென்று வருவதனால் பல மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் தொழிலில், பண விருத்தியில், அது தவிர கர்ப்பஸ்திரிகள் அதாவது குழந்தை பிராப்தியில், தந்தையின் வருமானத்தில், தந்தையினுடைய உடல் நலத்தில், வெளிநாடு போய் படிக்கக்கூடிய, வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய பாக்கியங்களில் இது எல்லாத்திலையுமே மாறுதல்களை ஏற்படுத்துவார். சரி, இந்த குருவினுடைய மாற்றங்கள் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி பார்த்தாலேயானால் இந்த குருவுக்கு என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, குருவை பொறுத்தவரையிலும் பார்த்தேன்னா தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சிவன் கோவிலில் இருப்பார். தென்முக கடவுளாக இருப்பார். தட்சிணாமூர்த்தியை போய் வேண்டிடுவாங்க. ஆஞ்சநேயரையும் விநாயகரையும் வழிபடுவது ரொம்பவும் நல்லது. அது தவிர பார்த்தோம்னா தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை ஒரு மஞ்சள் துண்டு, எலுமிச்சம்பழம் இல்லைன்னா அவருக்கு வந்து மஞ்சள் வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது, மூக்கு கடலை போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது, நெய் விட்டு விளக்கு ஏற்றிட்டு வர்றது, இதையெல்லாம் பண்ணிட்டு வரும்போது எளிய பரிகாரமாக இருக்கும். சரி, இந்த குருவிற்கு உண்டான மற்றொரு எளிய முறை அப்படின்னு சொல்ல போனால் குரு காயத்ரி மந்திரம். ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணீஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்ற இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 3 தடவையாவது சொல்கிறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நிச்சயமாக தீரும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த குரு அதிசார மற்றும் வக்கர பெயர்ச்சி என்னென்ன மாறுதல்களை தரும்ன்றதை பார்க்கலாம். மேஷம், அஸ்வனி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. இந்த ராசிக்கு பார்த்தாலேனால் இவ்வளோ நாளாக குரு பகவான் 3ஆம் இடத்துல இருந்தார். 3ஆம் இடத்துலேருந்து தன்னுடைய பார்வையில் 9ஆம் பார்வையில் 7ஆம் பார்வையில் 9ஆம் இடத்தையெல்லாம் பார்த்துட்டு இருந்தார். 3ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அந்த பெரிய ஏற்றத்தை கொடுக்கல. இப்போ பார்த்தாலேயானால் உங்களுடைய 4ஆம் இடத்துக்கு போகிறார் அதிசாரத்தில் 4ஆம் இடத்துல போகிறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்க்கும்பொழுது, 4ஆம் இடத்தில் போகும்பொழுது தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். புதுசாக வீடு வாங்கக்கூடிய, நிலம் வாங்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக வரும். அது தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல அதிசாரமாகி ஒரே மாதத்தை திருப்பி வக்ரகதியாகிறார். அதாவது 8/10 18/11 வரலும் தான் அதிசாரத்தில் இருக்கார். அதற்கு பிறகு அவர் புனர்பூசம் 4ஆம் பாதத்திலே வக்ரகதியாகி ஒரே மாதத்தில், அதாவது 27/12 வரலும் பார்த்தாலேயானால் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் இடத்துல இருக்கும் பொழுது பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 4ஆம் இடத்துல நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம், சுகங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம், தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம், பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. அவர் 4ஆம் இடத்துல இருக்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு, அதாவது 8ஆம் இடத்தையும் பார்க்குறார். 4ஆம் இடத்துல இருக்கும்போது 8ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடம்னு 3 இடத்தையும் பார்க்குறார். இதன் மூலியமாக தொழிலில் பெரிய ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய மாறுதல்கள், புதிய தொழில் யுக்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அபரிமிதமான ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாட்டிலிருந்து ஃபண்ட்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு, வெளிநாட்டிலிருந்து அதாவது உங்களுக்கு வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் சொல்லக்கூடியது அதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் 4ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. புதுசாக வீடு வாங்கக்கூடிய, இவ்வளோ நாளாக வீடு வாங்கணும்னு பார்த்துட்டு இருப்பீங்க, தடைகள் ஏற்பட்டு கொண்டு இருக்கும். இப்போது கண்டிப்பாக வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக அமையப்போகிறது. 8ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது மறைந்து இருக்கக்கூடிய இடத்தை பார்க்கறதுனால திடீர் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியமும், மறைந்த இடத்துலேருந்து திடீர் பொருள் வரவும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக
நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தையும் பார்க்குறார். 10ஆம் இடத்தை பார்க்கும்போது தொழிலில் அபரிமிதமான ஏற்றம். ஏன்னா எந்த இடத்த குரு பார்த்தாலும் அந்த இடம் அதீதமாக விளங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போது பார்த்தாலேயானால் ஒரு 2 மாதம் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். அதற்கு பிறகு வக்கரகதியில் அவர் 3ஆம் இடத்துக்கே வரார். 3ஆம் இடத்துல வக்கரகதியில் வரும்பொழுது பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 7, 9, 10, அதாவது 7, 9, 11 இந்த 3 இடத்தையும் பார்க்குறார். இப்போது பார்த்தாலேயானால் 21/12 2025 கிட்டத்தட்ட 17/3/2025 வரலும் உண்டான காலகட்டத்தில் மிதுன ராசியில் தான் இருக்கார். இருந்தாலும் வக்கரகதியில் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு அதாவது 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால திருமண பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதாவது ஐப்பசி மாதம் பார்த்தோம்னா ஐப்பசி கார்த்திகை முடிஞ்சு கொடுத்தோன்னா கார்த்திகை கிட்ட உங்களுக்கு திருமண பாக்கியம் வரக்கூடிய வாய்ப்பு. அதை தவிர தை மாசியில் கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், தை மாதத்தில் கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அமையும். அது தவிர எதிர்பாலினத்தவரோடு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் தொழிலில் ஒரு பெரிய மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். போட்டிகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இளைய சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கவிதை கட்டுரை எழுதுகிறவங்களுக்கெல்லாம் பெரிய மாறுதல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது தவிர இந்த கவிதை எழுதுகிறவங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அரசாங்க அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பும், வெளிநாட்டிலிருந்து திடீர் பணவரவுகளும் வரக்கூடிய வாய்ப்பும், வெளிநாட்டில் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பும், தொழில் மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியமும் நிச்சயமாக வரும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 11ஆம் இடத்தையும் பார்க்குறார். இந்த ஒரு 3 மாதம், அதாவது 21/12/2025 பார்த்தோம்னா ஒரு 4 மாதத்துக்கு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து வக்கரகதி ஆகிறதுனால உடல் நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பொதுவாகவே பார்த்தோம்னா இந்த குருவுக்கு உண்டான உடல்நிலை பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடியது சுகர் அதிகமாக வரும், கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் அதிகமாக வரும், இந்த ட்ரங்கல் ஒபேசிட்டின்னு சொல்லுவாள், இந்த வயிறு பாகம் அதிகமாக வளரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஃபேட் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குருவுக்கு உண்டானது பார்த்தோம்னா அரச மரத்தை சொல்லுவாள். அதை தவிர குருவுக்கு உண்டானது நெய் அதை சொல்லுவாள். அதனால் இது தானம் கொடுக்கறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு. அதை தவிர உங்களுடைய படிப்புகளில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவியர்களுக்கு புதிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுக்கு பார்த்தலையானால் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் அனைத்திலும் நல்லபடியாக இருக்கும். நல்ல தூக்கம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சுகமான தூக்கம். அயன சயன போகஸ்தானத்தையே குரு பார்க்குறார் முதல் 2 மாதம். அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான காலமாக இருக்க போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய திருவல்லிக்கேணிக்கு போயிட்டு வாங்க. சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய திருவல்லிக்கேணிக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா அவரையே ஜெகத்குருன்னு சொல்லியிருக்கார். அதனால் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தேரோட்டியாக இருந்து எல்லாருக்கும் குருவாக இருந்து நம்மளுக்கு பகவத்கீதையை கொடுத்து பெரிய பண்ணதுனால கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குருன்னு சொல்கிறதுனால திருவல்லிக்கேணிக்கு ஒரு தரமாவது போயிட்டு வாங்க. உங்களுக்கு வருகின்ற எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நிச்சயமாக விலகக்கூடிய வாய்ப்பு உண்டு. நெய் விளக்கு போடுங்க, நெய் தானம் கொடுங்க. அருகில் இருக்க கோவிலில் நெய் தானம் கொடுங்க. பஞ்சு திரி போட்ட நெய் தானம் கொடுங்க. அதாவது பஞ்சத்திரி போட்ட நெய் விளக்கு ஏற்றுங்கோ. நெய் தானம் கொடுக்கறது ரொம்பவும் நல்லது. மூக்கு கடலை சுண்டல் வியாழக்கிழமை தானம் கொடுக்கறது ரொம்பவுமே நல்லது. மொத்தத்தில் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய, ஏற்றங்கள் ஏற்படக்கூடிய குரு அதிசார வக்கர பயிற்சியாக இருக்கும். ரிஷபராசி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ரிஷபராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னா 2ஆம் இடத்துல இவ்வளவு நாளாக குரு இருக்கார். இப்போ அதிசாரமாய் 3ஆம் இடத்துக்கு போகிறார். 3ஆம் இடத்துக்கு போகிறது என்ன அப்படின்னா புதிய முயற்சிகளில் வெற்றி பெறும். இளைய சகோதரிகளோட நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக அமைய போகிறது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுவும் ரிஷபராசிக்காரர்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம்
பெரிய ஏற்றம். அதுவும் கலைத்துறையில் வந்து எழுத்துப் பணியில் இருக்கிறவங்க, கவிஞர், கட்டுரை எழுதுபவர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஏற்றம். அதுவும் வந்து ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா இப்போது 3ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் உங்களுடைய ராசியின் 7, 9, 11 இந்த 3 இடத்தையும் பார்க்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. சரி, இப்போது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது எப்படின்னா 8/10/2025 21/12/2025 வரலும் உண்டான காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். அதிச்சாரமாகி வக்கரமானாலும் 3ஆம் இடத்துல தான் இருக்கார். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால திருமண பொருத்தங்கள், திருமண பாக்கியங்கள் அமையக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்தை குரு பகவானை பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். என்ன ஏற்றம் கிடைக்கும்னா வெளியூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய பாக்கியமும், வெளிநாட்டிலிருந்து புதிய பணம் முதலீடு அந்த மாதிரியான விஷயங்கள், தொழில்களில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம், தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். குரு வந்து முதல் 2 மாதம், அதாவது 8/10 21/12 வரலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தையும் பார்க்குறார். 11ஆம் இடத்தை பார்க்குறது அதீதமான நன்மை பெறும். ஏன்னா அவரோட வீட்டையே பார்க்குறார். உச்சம் பெற்ற குரு அவருடைய வீட்டையே பார்க்குறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். என்ன அப்படின்னா 11ஆம் இடம்னு சொல்லக்கூடியது லாபஸ்தானத்தை சொல்கிறோம். அதனால் குரு என்பவர் வந்து தனக்காரகன் லாபத்தையே பார்க்குறார். அதாவது தனக்காரகன் லாபஸ்தானத்தை பார்க்குறதுனால அதீதமான ஏற்றம், தொழிலில் அபரிமிதமான வளர்ச்சி, பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் எது எடுத்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் மூலியமாக அதீதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரி, 21/12/2025 மேலே பார்த்தாலேயானால் குரு வக்கரகதி அடைந்து மறுபடியும் 2ஆம் இடத்துக்கே வர்றார். வக்கரகதி அடைந்து 2ஆம் இடத்துக்கு வர்றதுனால பார்த்தாலும் பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இருப்பினும் குரு 2ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறதுனால வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதாவது 21/12 17/3/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் 8ஆம் இடத்தை வக்கர குரு பார்க்குறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தையும் வந்து குரு பார்க்குறார். அதாவது வக்கரம் பெற்ற குரு பார்க்குறார். பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா சனி பகவானும் 10ஆம் இடத்துல இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதீதமான நல்ல சயனம், அதாவது சயன போகஸ்தானம்னு சொல்லக்கூடியது, அயன சயன போகஸ்தானம்னு சொல்லக்கூடியது 12ஆம் இடம். இந்த 12ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். அதனால் சுப செலவுகள் வரும், நல்ல தூக்கம் இருக்கும், உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பேச்சில் நல்ல நளினம் இருக்கக்கூடிய காலகட்டம், எடுத்த வேலைகள் எல்லாமே முடியக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்க்கும் பொழுது 2ஆம் இடத்தில் இருப்பதும் 3ஆம் இடத்தில் இருப்பதும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. மொத்தத்தில் பார்த்தா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த குரு அதிசார வக்கரம் பயிற்சி நடக்கிறது. அதாவது குரு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம், வியாபாரத்தில் கூட்டுத் தொழிலில் பெரிய ஒரு மாற்றங்கள் அமையக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் அபரிமிதமான ஏற்றமும் தொழில் லாபமும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளிநாடு சென்று வரக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா வக்கரமாய் 2ஆம் இடத்துல வரும்பொழுது 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால வெளிநாட்டு போகக்கூடிய யோகங்களும், மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணவரவுகளும் வரக்கூடிய வாய்ப்புகளும், அது தவிர தொழிலில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் அமைய போகிறது. அது தவிர உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தையும் வந்து உங்களுடைய உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 10ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால தொழிலில் பெரிய அபரிமிதமான மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புதூர் ராமானுஜர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. ஏன்னா குரு பகவான்னு சொன்னோம்னாலே குரு என்பவர் உங்களுடைய குல குருவாகவும் இருக்கலாம். ராமானுஜர் என்பவர் பெரிய, அதாவது நிறைய மக்களுக்கு பெரிய வாழ்க்கையை காட்டிய மகான். அதனால் வாழ்வில் மிகப்பெரிய மாறுதல்
மாறுதல்களை காட்டியவர் அவர். அதனால் அவர் ராமானுஜரை போய் சேவிச்சுட்டு வாங்க, மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் கொடுப்பார். நெய் விளக்கு போடுங்க, அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அதை தவிர துளசி மாலை போட்டு வாங்க ராமானுஜருக்கு. இதை தவிர பார்த்தீங்களேனால் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சுண்டல் பலகாரம், அதாவது சுண்டல் பண்ணி கொடுக்கறது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம். அது தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா அருகில் இருக்கக்கூடிய இந்த பாடசாலைகளில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச பாட புஸ்தகமோ இல்லைன்னா எழுத்து பேனா பென்சில் இல்லைன்னா நோட் புஸ்தகம் அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறதும், அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் தேங்காய், அதை தவிர நெய், இந்த மாதிரியான அபிஷேகத்துக்கு நெய், இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு வந்த பிரச்சனைகளும் வரக்கூடிய பிரச்சனைகளும் எல்லா விதமான பிரச்சனைகளும் சூரியனை கண்ட பனி போல நிச்சயமாக செல்லக்கூடும். மிதுன ராசி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ஐயா என்னய்யா இது, மிதுன ராசிக்காரர்களுக்கு எல்லாருக்குமே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக போயிட்டே இருக்கையா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அதிசார வக்கர நேரம் ஒரு பெரிய காலகட்டமாக ஒரு பெரிய மாறுதல்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாகவே பார்த்தீங்களேயானால் ஜென்மகுரு வனத்திலே அப்படின்னு புலிப்பாணி ஜோதிடனுடைய இது இருக்குது. அது இருந்தாலும் குரு இருக்கும் இடத்தையும் சுபப்படுத்துவார், பார்க்கும் இடத்தையும் சுபப்படுத்துவார். இது பொதுவான விதி. அதாவது அதீத சுபர்னு சொல்லக்கூடியவர். இந்த மிதுன ராசியை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு டெசிஷனையும் எடுக்க முடியாத அளவுக்கு தள்ளப்பட்டு எந்த ஒரு முடிவுகளையும் சொல்ல முடியாத, வேறு வழியே இல்லாமல் வரக்கூடிய முடிவுகளை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்கீங்க. இப்போ இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்களேயானால் குரு அதிசாரமாக 2ஆம் இடத்துக்கு போகிறார். தனகாரகன் தனஸ்தானத்தில் போய் இருக்கார். பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. அதாவது தனகாரகன்னு சொல்லக்கூடியவரே குரு, அவரே தனஸ்தானத்தில் போய் இருக்கிறது, அதுவும் உச்சம் பெற்று இருக்கிறது, பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. என்ன சார் இந்த மாதிரி தான் சொல்லிகிட்டே இருந்தீங்க, இவர் அதிசாரம் பெறதுனால 2ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனாலையும் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். 7ஆம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு 7 10 அதிபதி, தொழிலில் பெரிய மேன்மை, மாற்றங்கள், ஏற்றங்கள், அதீத பண வரவு, புதிய தொழில் மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பண வரவிற்கு பஞ்சமில்லாத காலகட்டமாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் இருக்கும். உங்களுடைய பேச்சில் நல்ல வலிமை இருக்கும். நாவன்மை மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். எடுத்த காரியங்கள் சத்தியங்களாக பேசக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 2ஆம் இடத்துலையே குரு இருக்கிறதுனால குரு உங்களுடைய ராசியின், அதாவது 6ஆம் இடத்தையும் பார்க்குறார், 8ஆம் இடத்தையும் பார்க்குறார், 10ஆம் இடத்தையும் பார்க்குறார். அதாவது 8/10/2025 21/12/2025 வரலும் உண்டான காலகட்டத்தில் பார்த்தீங்களேனால் கண்டிப்பாக குருவினுடைய மாற்றம் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. மறைந்த இடத்திலிருந்து திடீர் செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்கும். அது தவிர பார்த்தீங்களேனால் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இவ்வளவு நாளாக பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இப்போ பார்த்தீங்களேனால் படிப்படியாக ஒரு பெரிய ஏற்றமும் பணவரவிற்கு பஞ்சமில்லாத நேரமுமாக அமையப்போகிறது. சரி, அதற்கு பிறகு என்னையே ஆகும்? திருப்பியும் ஜென்மத்திலேயே வராருன்னா, ஜென்மத்தில் வந்தாலும் வக்கரகதியிலேயே இருக்க போகிறார். மார்ச் 17ஆம் தேதி வரலும் பார்த்தடையானால் மிதுன ராசியிலேயே வக்கரகதியில் இருக்கிறதுனால, அதாவது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம், தீர்க்கமான முடிவுகளை எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் நிறைவேறும். அவங்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. அதற்கு பிறகு பார்த்தலையானால் திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். இவ்வளோ நாளாக திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தீர்களேயானால் கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படும். தந்தையின் வழியில் பெரிய ஏற்றம் இருக்கும். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய பாக்கியமும், வெளிநாட்டில் சென்று வேலை செய்யக்கூடிய உத்தியோகத்தின் மூலியமாக வெளிநாடு போய் வரக்கூடிய பாக்கியமும் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களேனால் உங்களுக்கு பெரிய ஏற்றங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். எவ்வளவு நாளாக பிரச்சனைகள், ஒரு பிரச்சனைக்கு மேலே அடுத்த பிரச்சனை வந்துகிட்டே இருந்தது. இப்போ பார்த்தீங்களேனால் நல்ல ஒரு மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் தெரியும். 8/10/2025 நோட் பண்ணி வச்சுக்கோங்க, குறித்து வச்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்வில் பெரிய மாற்றங்கள், ஏற்றங்கள் வரும். சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த
அதிசார வக்கர பயிற்சி பார்த்தேலையானால் குரு பகவானுக்கு உங்களுடைய ராசிக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதாவது பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய பாக்கியம் உண்டு. புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. போட்டிகள் எல்லாவற்றிலிருந்தும் பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்தும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர உடல் நலத்தில் சற்று மேம்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் இந்த கொலஸ்ட்ரால் சுகர் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிற வாழ்க்கெல்லாம் தொடை பிரச்சனை, அது தவிர பாத பிரச்சனை, இந்த மாதிரியான விஷயங்கள், ட்ரங்கல் ஒபேசிட்டி, வயிறு பிரச்சனைகள், இந்த குடல் பிரச்சனைகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிற வாழ்க்கை நிச்சயமாக பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கவிஞர்கள், கட்டுரை எழுதுபவர்கள், கலைத்துறையில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்பந்தமான விஷயங்கள், அதை தவிர என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸு, அக்கௌண்ட்ஸு, காமர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள், ஜோதிடம் சொல்பவர்கள் அவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசியிலேயே வக்கரகதியில் குரு பகவான் இருக்கும்பொழுது தீர்க்கமான முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுக்கு திருமண பாக்கியம் அமையும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு வெளியூர் போய் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு புதிய ஒரு அழைப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் இந்த காலகட்டத்தில், அதாவது குருவினுடைய அதிசார வக்கர பயிற்சியின் காலகட்டத்தில் நீங்கள் ராமநாதேஸ்வரர் கோவில்னு போரூர், இந்த சென்னை அடுத்து போரூர்கிட்ட இருக்குது, அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இந்த ஆலங்குடின்னு சொல்லக்கூடிய கும்பகோணம் மாவட்டம் ஆலங்குடிக்கு அடுத்து சொல்லக்கூடிய இடம் இது. அதனால் குரு பகவானுக்கு உண்டான ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடியது ராமநாதேஸ்வரர் கோவில் அப்படின்னு அதாவது போரூர் பக்கத்தில், திருப்போரூரில் போரூர் பக்கத்தில், அதாவது போரூர் குன்றத்தூர் அதுக்கெல்லாம் முன்னாடி போரூர் பக்கத்திலே இருக்கக்கூடிய கோவில் அது. நீங்கள் இந்த கோவிலுக்கு ஒரு தரமாவது போயிட்டு வாங்க. அங்கே நெய் தானம் கொடுங்க, நெய் அபிஷேகத்துக்கு தானம் கொடுங்க, தேங்காய் ஒரு 10-20 தேங்காய் வாங்கி கொடுங்க. அதை தவிர பார்த்தீங்கன்னா மஞ்சள் வஸ்திரம் தானமாக கொடுங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா முடிஞ்ச வரலும் மஞ்சள் வஸ்திரம் கொடுங்க. சுண்டல் வியாழக்கிழமைகளில் பெருமாளுக்கு கொடுத்துட்டு, அதாவது அந்த ஈஸ்வரர் கொடுத்துட்டு எல்லாருக்கும் தானம் பண்ண சொல்லுங்கள். உங்களுக்கு வந்த பிரச்சனையும் இவ்வளவு நாள் இருந்த பிரச்சனைகளும் நிச்சயமாக எல்லா விதமான பிரச்சனைகளையும் தாண்டி வெற்றி கொடி நாட்டக்கூடிய காலகட்டமாக இந்த அதிசார வக்ர குரு பயிற்சி நிச்சயமாக இருக்கும்.